முதல் விசேஷமாய் நம்பிக்கைக்குழுவை உருவாக்குதல், நம்பிக்கைக்குழுவை உருவாக்குதல், நம்பிக்கைக்குழுவாக்குதல், கர்த்தருடையவர்களை உருவாக்குதல். இதுதான் நேரத்தில் நம்பிக்கைக்குரிய கர்த்தருடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களை நாம் உருவாக்க வேண்டும். தேனீக்கள் எப்படின்னா அதுக்கு பெற்று ஒரு ராணி தேனி, ஒரு தேனி ராணி தேனி. அந்த தேனியை எல்லாரும் அந்த ராணி தேனி இறந்துச்சுன்னா அதை கூட்டம் அடைந்துள்ளதுக்காக ஒரு ராணி தேனி இறந்தவுட அடுத்து ஒரு ராணி தேனியை உருவாக்க ஒரு தேனியை இருக்குமா, அதுக்குள்ள ஒரு தேனி இருக்கு. அந்த தேனிக்கு நல்ல உறவு வருமா. எல்லா தேனிகளும் போய் எல்லா தேன்கூட்டில் எல்லா பூக்கள் இருக்கிற அந்த மலர் இந்த மகந்தத்தை அந்த தேனிக்கு கொடுக்குமா, எல்லாருமே கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த தேனிக்கு நல்ல பொருட்கள் நல்ல உணவு எல்லாரும் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதனால் அந்த ராணி தேனி மற்ற தேனியை விட 20 மடங்கு இடம் இருக்கும், 20 மடங்கு இடம் அதிகமாக இருக்கும். அந்த லைஃப்பும் மற்ற தேனிகளை விட 20 மடங்கு தேனி அந்த தேனியுடைய வாழ்நாட்கள் கூடி இருக்குமா. அந்த ராணி தேனியை எல்லா தேனிகளும் மதிக்குமா. அது ஒன்றுதான் அந்த ராணி தேனியை நல்லா அந்த பெரிய மரியாதையா. அதே மாதிரிதான் நாமும் நம்முடைய பிள்ளைகளை நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பிள்ளைகளாய் வளர்க்க ஆண்டவர், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பிள்ளைகளாய் வளர்க்க ஆண்டவர் இருக்கிறார். எப்படின்னா உபாகமும் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறப்போ, நீ படுத்து இருக்கிறப்போ உன் பிள்ளைங்க நீ கருத்தாய் கூடி இந்த வசனங்களின் வாக்குல கருத்தாய் சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு அதாவது இந்த காண்பும் படமே இந்த உலகத்துல வந்தது இஸ்ரேல் தேசத்துல தான் வந்தது. இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற காண்பும் படம் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளையும் பெரியவர்களையும் பெரிய மதியனாக வைக்கிறது. 3 நாளா இரவு நேரத்தில் 10 மணி 10 மணி சாப்பிட்டு என்னுடைய பிள்ளைகள் 5 பேர், ஒரு அம்மா, ஒரு மகள், ஒரு மகன், அந்த குடும்பத்தை பற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க டிவியில். ரொம்ப வித்தியாசமா. ஆனால் பிள்ளைகளுடைய மைண்ட் ரொம்ப அட்வான்ஸ். ஒரு அந்த பிள்ளைகளுடைய வயசு 10 வயது, ஆனால் 20 வயதுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வருது. அந்த பிள்ளைகளுக்கு அடிமைப்படுகிறது, அந்த பிள்ளைகளை அடிமைப்படுகிறது. அதுதான் காண்போம். ஒரு போன வாரத்தில் ஒரு நாள் செயினில் இருக்கோம், ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அவங்க மாமியார் மருமகளை பார்த்து கேட்குது, இந்த குழந்தைங்க எப்படி சாப்பாடு வைக்க போற, இதை அழுதுகிட்டே இருக்கேன். அவன் சொல்ல உடம்பு கவலைப்படாதீங்க, இந்த செல் ஆண்மணி கையில் கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ண போது பார்த்துக்கிட்டே இருக்க போது லோடு அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன சாப்பிட்றது அந்த டேஸ்ட்டும் தெரியாது, எவ்வளோ சாப்பிட்றதும் தெரியாது, அளவுக்கு அதிகமான என்ன ஆகும் வாங்க போயிடும். ஆனால் ஒரு காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் அந்த பெண்ணால் கரு உற்பத்தி ஆகும் பொழுது அந்த கருவில் இருக்கிறப்போ அவன் என்ன பண்ணுவானா, வேதத்தை வாசிப்பாங்க. இந்த வேதத்தை தொட்டு வயத்தில் வைப்பாங்க. அந்த வேதத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்த ஒரு தொட்டில் போட்டு ஆண்டவோ பாட்டு போடுவாங்களா, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால அந்த பிள்ளைகள் உலகத்திலே உயர்ந்திருக்கிறார். மதிப்புல எல்லா கலாச்சாரத்திலும் மிகவும் உயர்ந்த பிள்ளைகளா இஸ்ரேல் தேசத்துடைய பிள்ளைகள் காணப்படுவதற்காக இன்னைக்கும் அந்த அம்மா தன்னுடைய கரு வயத்துல இருக்கிறப்போ கவர்மெண்ட் பார்த்தாரா, சீரியல் பார்த்தாரா, வேதத்தை வாசிக்குமா, அந்த வசனத்துக்கு தன் வயத்துல தொட்டு தன் வயற்சியில் வைக்குமா அந்த குழந்தை மேல. அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த வசனத்தை சொல்லி நல்ல சிறுவை அடையாளத்தை போடுமா. ஒருவேளை அதுதான் மாற முடியாத நிலைமை. நீ நடக்கிறப்போ, நீ உட்கார்ந்து இருக்கிறப்போ, நீ படுத்து இருக்கிறப்போ உன் பிள்ளைகளை கருத்தாய் போடுகிறார். நீர்வழியில் 22 ஆகியோர் சொல்றார், இவன் பிள்ளைகள் விளையாடவன் நடக்க வேண்டிய வழியை அவனே நடத்து. உன் பிள்ளை எப்படி நடத்துறது அந்த வழியில நடத்து. எப்படி நடத்தினா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார், மனுஷனே நன்மை இன்னது தேவனுக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதற்கு தேவன் அறிவித்திருக்கிறார். நீ மனுஷனே விட்டோரி நீதியையும் ரைட்னஸ் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடைபடுத்தி விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 6:17 சொல்றாரு,
விசுவாசத்துடைய நல்ல போராட்டத்தை. இதுதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம். ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக்கிறோம்? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் மனோவாவுடைய துணைவியாரை தேவதூதர்கள் சந்தித்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிறாங்க. அந்த அம்மா கணவராக மனோவாக்கள் சொல்றாரு. மனவாட்ட சொன்ன மனவாவும் அந்த அம்மா திரும்ப தேவதூதரை சந்திக்கிறாங்க. திரும்ப தேவதூதரை சந்திக்கிறப்போ அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளை வளர்க்கக்கூடிய விதத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. அவன் மதுபானம் வளர்க்கக்கூடாது, அவன் உடம்புல சவரம் பற்றி வளர்க்கக்கூடாது, அவன் இப்படிதான் வாழணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு. நாம் பிள்ளைகளை ஆண்டுடைய கட்டளைப்படி நடக்கிற பிள்ளைகளை காண முடியுமா? நம்பிக்கை விசுவாசத்தை வளரக்கூடிய பிள்ளைகளாய் வளர்க்கிறோமா? வேதத்தை சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளாய் காண முடியும் வளர்க்கிறோமா? அதுதான் சண்டே ஸ்கூல். அதுதான் சண்டே ஸ்கூல்ல போய் டீச்சர் சொல்ற கதை, தாவீதுடைய கதை. தாவீது என்ன சொன்னாங்க? கோலியாத்தை பார்க்கும் பொழுது நான் பட்டயத்தையும் வீட்டையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய தேவனுடைய நாமத்தினால் the name of Jesus, ஆண்டுடைய நாமம் என் மேல இருக்கு, கர்த்தர் தான் எனக்கு உரியவர், எல்லாம் அவர் தான். ஒரு பயம். யோசிப்புடைய கதையை சொல்றப்போ கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு ஓடி ஆண்டவர் என்ன சொல்றாரோ தன் சகோதரத்தை தகப்பட்ட தைரியமா சொல்றார். வேதனைகள் வரப்போ துன்பங்கள் வரப்போ சகோதரரை பகைத்துக் கொள்ளல. துன்பங்கள் வந்துச்சு, சகோதரர்கள் அடிச்சாங்க, ஆனா சகோதரர்கள் ஒரு மாதம் கூட திரும்ப வரல. ஆனா சகோதரர்கள் கஷ்டம்னு வர்றப்போ அந்த சகோதரத்தை நீ என்னை அடுத்து கடத்தில் தூக்கி போட்டடா, அடிச்சடா, நான் எப்படி இருக்கிறேன் சொல்லல. ஆனா சகோதரருக்கு உணவை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா ஏசாயா 49:45 நீ அன்னைக்கு சொல்லப்படலைன்னா எனக்கு ராஜாவாயிருவாங்க. நீ அன்னைக்கு சொல்லப்பட்டது கரெக்ட், 100% கரெக்டு. அதுதான் தேவனுடைய, அதான் தேவனுடைய மனுஷனே. மனுஷன் அன்பு, விசுவாசம், பக்தி வைத்து நீ அன்னைக்கு நீ அடிக்கணும், அதுதான் லவ். அதுதான் யோசிக்கக்கூடிய சரித்திரம். நாம் எப்படிப்பட்ட மக்கள்? யாவும் தகப்பனாரை பார்க்கிறப்போ தகப்பனார் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல ஏசாவை பார்க்கிறப்போ தரை மட்டும் குனிந்து வணங்கி திரளான பொருட்களை தன் சகோதரருக்கு கொடுத்து நாம் இவனை ஏமாற்றேன் நீ மன்னித்துக் கொள்ளுகிற ஒரு வாக்கு, ஒரு அன்பு கேட்கிறாரு. இதுதான் லைஃப், இதுதான் விசுவாசத்துக்கு நல்ல போராட்டம், இதுதான் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல வேலை. நாம் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோமா? பற்றுறுதியாளர்களை நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோமா? அதுதான் மத்திய 13ஆம் அதிகாரத்துல விதையை சொல்ற நல்ல விதை. நீ நல்ல விதையாய் மாறு. உள்ளவன் 9 நீ சோதனை கேட்காத, சோப்பு வியனே சொல்றாரு. உனக்கு காது இருந்தா நான் சொல்றதை கேளு, என் வேதாகம் என்ன சொல்ற அதை கேளு. உள்ளவன் கேட்கிறவன். ஆண்டுடைய வசனங்கள் லவ், ஆண்டு. இதுதான் நல்ல பற்றுடைய யோசிப்பு. யாக்கோபு மனோவோட மகன் சிம்சோனுடைய லைஃப் என்ன ஆச்சு? ஆனா யோசிப்புடைய லைஃப் என்ன ஆச்சு? ஒரு உயர்ந்த மனிதனாய் மாறிச்சு, ஒரு உயர்ந்த மனிதனாய் மாறிச்சு. இதுதான் நாம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டும், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்பிக்கையுடைய பிள்ளை நல்ல விதை, விதை கேளுங்கள். அதாவது லூக்கா மார்க்கு இல்ல சொல்றப்போ கேளுங்கள், லிசன் சொல்லிட்டு இந்த வசனம் சொல்றாரு. அந்த நல்ல விதை அந்த விதை வெளியோரமா வந்துச்சு, விழுந்தவரை காக்கா எடுத்து போயிட்டு மலைக்கையில. இன்னொரு தண்ணி இல்லாம கற்பாறையில விழுந்துச்சு, நீர் இல்லாம கருகி போச்சு. இன்னொரு முள்ளுகளுக்குள்ள விலகமான கவலையான முள்ளுக்குள்ள வந்து நெருக்கத்தால செத்து போச்சு. ஆனா ஒரு விதை நல்ல நிலத்துல விழுந்துச்சு. நல்ல நிலத்துல விழுந்த ஒரே விதை தான் எத்தனை முட்டை நெல் கொடுத்துச்சு, எவ்வளவு வேர்க்கடை கொடுத்துச்சு, எவ்வளவு ஒரே ஒரு மாங்கொலையில ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான மாங்காய் காய்க்குது, மாம்பழம் வருது. அப்ப அந்த நல்ல விதையாய் மாறிச்சு. நீங்க நானும் நல்ல விதையாய் மாறணும்னா, நம்முடைய குடும்பம் நல்ல விதையாய் மாறணும்னா, நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகள்,
ஆண்டுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த ஆண்டுடைய சன்னிதானத்துல நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்கிற மக்களாய் நல்ல விதையா காணப்படுமா? அந்த நல்ல விதை தான் யோசிப்போம். கடவுள் நமக்கு அற்புதம் செய்யாதீங்களா? அதை போய் நினைப்பூட்டி நீ போய் ஞாபகம் புரியாது போய் நின்ன யோகாவில் போய் நின்ன உடனே மோசையாவது கம்பெடுத்து அடிச்சா செஞ்ச அப்பதான் புரிஞ்சுது. ஆனால் யோசுவாவை போயிட்டு அடிக்க போய் காலை வைக்கிற அவருடைய தலைவலியை கொண்டு போய் கால் வையுங்க. அது யோகாவில் கால் வச்சா யோகா புரிஞ்சிச்சு. 12 இடத்துல கால் வைக்கிறாரு. எவ்வளோ போயிட்டாரா? நீ அதை போய் அடையாளமாக சொல்லுகிறாரு. ஒருவேளை நீங்களாம் சாட்சியுள்ள மக்கள் யோசுவாவை போல அந்த பெய்து ஆண்டுடைய விசுவாசத்துல நாம் நம்பிக்கையுள்ள மக்களை காணப்படுகிறோம். ஆண்டுடைய விசுவாசத்துல ஆண்டுடைய வளர்ச்சியில நம்பிக்கையுள்ள மக்களை நாம் இருக்கிறோம். ஆண்டவரை எதிர்பார்க்க மாட்டோம். என் பிள்ளை எனக்கு சாட்சி பிள்ளையாய் மாறணும். என் பிள்ளை எனக்கு மற்றொரு சேவை சாட்சி அறிவிக்கிற பிள்ளையாய் மாறணும். ஈடுபாடுகள் பெரிய வெளிச்சத்தை உருவாக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கணுமா? இங்கே செல்லக்கூடிய நம்ம செய்த ஃபவுண்டர் வேதநாயகன் ஆசிரியர் சாமி பிஎஸ் வேதநாயகன் ஆசிரியர் சாமி வேளாண்மை தூத்துக்குடி மாவட்டம் வேளாண்மை மண் மோகன்சியுடைய ஒரு 4 மாவட்டம் 50% அதுக்கு பிறந்தது அழைக்கிறார் 100% கிறிஸ்டியன். அதுக்கு விடாங்க 100% கிறிஸ்டியன்ஸ். பிறந்தது ஆயிரம்னா 100% ஹிந்துஸ். 100 விழுக்காடு இந்து மக்கள். ஆனால் விழாங்களில் 100% கிறிஸ்டியன்ஸ். முந்தின ஒரு 4 மாவட்டத்தில் 50-50 2 பேருமே தீவிரவாதியாக இருப்பாங்க. வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா எந்த வீதி சிகரெட்டு புகையில எதுவுமே கிடையாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு வேளாண்மை. அந்த வேளாண்மையுடைய உற்பத்தி தான் வேதநாயகன் ஆசிரியர் சாமி. அவர் தான் IMS 1903 அவர் தான் NMS 1905 டிசம்பர் 21 அவர் உருவாக்குறாங்க. அவர் தான் CSI-CNA கிறிஸ்தவ மக்கள் யூனிட்டியாக இருக்கணும், ஒன்றா இருக்கிறத CSI-CNA உருவாக்குறார். அவர் ஒரு நல்ல விலை. எப்படி நல்ல விலைன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிப்பதற்கு அவங்க உள்ள ஸ்கூல் இல்லை. அவங்க உள்ள காஸ்பிள் சொன்னது மெய்யானத்தை சேர்ந்த ஜான் தாமஸ். அவங்க அப்பா பேர் சுப்பிரமணியம். அவங்க அப்பாட்ட காஸ்பிள் சொல்கிறார். அவங்க அப்பா கோமன் நினைக்கிறார். இவங்க சூட்டு போட்டு போவார். ஏசி நல்லவர் ஏசி வச்சுக்கலாம் போய் ஜான் தாமஸ் சொல்லுவாங்க. ஒரு 15 கிலோமீட்டர் மெய்யானத்துலேருந்து அந்த வெள்ளாங்குடிக்கு மெய்யானம் 15 கிலோமீட்டர். அவங்க அப்பா திட்டுவாரா, அந்த ஊர் வாசல் அசிங்கமாக மோசமான வார்த்தைகளை திட்டுவாரா, அடிப்பாரா, என்னென்னோ சொல்லுவாங்க. இருந்தாலும் ஜான் தாமஸ் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் அவர் சுப்பிரமணியத்தை பார்த்து பேசுவார். சுப்பிரமணியம் திட்டுவார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சாமுடைய வேதநாயகன் சாமுடைய நம்ம அப்பா ஒரு மனுஷன் சாதாரணமாக இருக்கிறாரு, துருவியில் இருக்கிறாரு, என்னமோ சொல்கிறாரு, ஆனால் அப்பா திட்டுறாரு, அடிக்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் வாங்க வந்து சொல்கிறாரு. அவருக்குள்ள என்ன எழுதியிருக்காங்க? அந்த அவர் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றார். அந்த குடும்பமே ஏற்றுக்கொள்றார். ஏற்றுக்கொள்ளுற அந்த கிராமத்தில் 1லேருந்து 5 வரைக்கும் அந்த கல்வி 6க்கு பாயங்களோட கல்விகளுக்காக பாடங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கார். ஹாஸ்டலில் தங்கியிருக்கப்போ ஆப்பிரிக்காவில் உகண்டாவுக்கு ஒரு கூட்ட மக்கள் வர்றாங்க. உகண்டாவில் அல்லமீன் ஆட்சியாக இருக்காங்க. அங்கேருந்து மிஷனரிகள் அங்கே இருக்கிற மக்கள் உகண்டாவை பற்றி சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் உணவு இல்லை, பணம் இல்லை, மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, உங்களால் முடிந்ததே எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறப்போ
இவர் கையில் ஒரு தங்க காப்பு போடுறார். வேதநாயகன் சிவசாமி 6th படிக்கிறார். ஒரு தங்க காப்பு போட்டார். அந்த தங்க காப்பு அவுத்து கொடுத்தார். அந்த மினிஸ்ட்ரி உணர்ந்தாலும் அந்த மினிஸ்ட்ரி கொடுத்து அந்த லீவில் வீட்டுக்கு வந்தாரு. அப்போ அம்மா அதை கேட்காம கொடுத்தாரு. அம்மா காப்பு எதுன்னு கேட்பாங்க. அதனால அம்மா காப்பு கேட்கிறப்போ அந்த எழுதியோ வருது எந்த கையில் போட்டால் கையை ஒழிச்சு வச்சுருவாங்க. அம்மா முன்னால் வந்தால் பின்னால் வச்சுருவாங்க, பின்னால் வந்தால் முன்னால் வச்சுருவாங்க கையை. அது சாப்பிட்றப்போ கையை பின்னால் வச்சுட்டே சாப்பிட்றாரு. ஏன்னா அந்த கையை பின்னால் வச்சுக்கிறா அது வந்து பயப்படுறாரு. சாமி 6th படிப்பு 12 வயது. நான் தங்க காப்பை கட்டி யாருக்கோ சோறு கொடுத்தோமே அம்மா திட்டுவாங்களே என்ன பயப்படுறாரு. ஆச்சு அப்போ அழுதுகிட்டே சொல்றாரு. இதுக்கு போய் அதைய கிடையாது. ஒருத்தருக்கு இல்லைன்னா கொடுத்த இல்லைன்னு ஒருத்தர் கொடுத்த நான் அப்பாட்ட தைரியமாக சொல்ல முடியும். இந்த இன்னொரு தங்க காப்பிலிருந்து எப்படி நிதியம் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் நல்ல மனிதர்களை உருவாக்குவது. நம்பிக்கைக்குரியவர்கள் மற்றும் விசுவாசத்தில் வளர்ந்தது. அந்த ஊழியத்தில் அவர் அப்படி அந்த அம்மா கொடுத்ததால தான் அவர் கொண்டு போய் அந்த ஊழியத்தின் பாதையில் தன் தாயாற்ற கொடுத்ததால தான் அவருடைய வாழ்வு வந்து பின்னால ஒய்ன்னு சொல்லி ஜெனரல் செக்ரட்டரி யூத் யங் மேன் கிறிஸ்டியன் அசோசியேட் சங்கம் அதை இந்திய மண்ணை சேர்ந்த முதல் ஜெனரல் செக்ரட்டரியாக மாறியிருக்கிறார். அதன் மூலம் தான் அவர் எல்லா நாட்டுக்கும் கப்பலில் போயிட்டு வரக்கும், கப்பலில் போயிட்டு வரக்கும் இலங்கை தேசத்துல இறங்கி இலங்கை தேசத்துல பீச்சில் நடந்துட்டு இருந்தாரா. அப்போ ஒரு மாநில மகன் அந்த இலங்கை தேசத்துல ஒரு பீச்சில் முழங்கால இருந்தார். கடலோரம் ஏன்னா இலங்கை வந்து ஒரு தீவு ஐலண்டு சுத்தி கடல். அந்த பீச்சில் ஒரு மனிதன் முழங்கால வைக்கிற யார் ஒரு பகையன் முழங்கால வைக்கிற மனிதன் பார்த்தோம். மாநில தம்பி அவர் வயது இந்தியாவுடைய மேப் வரைஞ்சி இந்தியா மேப் பக்கத்துல முழங்கால் பட்டு இந்திய தேசத்தை சந்திக்க அந்த தம்பி ஜோம் பண்ணியிருக்கிறார். பக்கத்து ஒரு தரை என் மக்களுக்காக ஜெபிக்கிறார். நான் ஏன் என் மக்களுக்காக ஜெபிக்க கூடாதுங்கிற வார்த்தையில் அவருக்காக அந்த மனது வந்துதான் ஒரு சர்ச்சுடைய கேட்டகிரிஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய பவர் ஐயருக்கு ஈக்குவல். ஏன்னா ஒரு ஐயர் 6 மாசம் 1 வருஷம் சென்னைக்கு ஒரு ஐயர் தான் இருப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கோ சாவுக்கு மரணத்துக்கோ எல்லாத்துக்கும் வர முடியாது. 3 மாசம் 6 மாசம் கம்யூனிட்டி சர்வீஸ் மட்டும்தான் வருவாங்க. அப்போ இந்த கேட்டகிரிஸ்டா ஆளினால் அழகாங்க. அவங்க தான் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகிரிஸ்டா இருந்தவர் என்ன பண்றாரு, அந்த வேலையை டிசைன் பண்ணிட்டு கேட்டகிரிஸ் வேலையை செஞ்சு ஊழியத்துக்கு ஆந்திர பிரதேச தோட்டத்துக்கு ஒதுக்கி கிளம்புறார். முதல் இந்திய மண் மிஷன் அவரும் இன்னொருத்தர் பாக்கியநாதன் ஒரு குருவானவர் கலந்து வராங்க. 5 குருவான்களை கொண்டு 20 லேபிகளை கொண்டு அழைக்கப்பட்டு தான் ஐஎம்எஸ். அது 1903 பிப்ரவரி 12. அதே மாதிரி 17 பேராயர்களை கொண்டு ஆனரிஸ் மிஷனரியார் சுவாமி சுந்தர் சிங்கை கொண்டு 1905 டிசம்பர் 24 என்எம்எஸ்ஐ எல்லா மக்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காசு சொல்றது. ஒருவேளை அந்த உகண்டா தேசத்திலிருந்து வந்த அந்த மக்களுக்கு தன்னால் முடிந்த ஒரு உதவியை செய்வதால்தான் அந்த அர்ப்பணித்தான். இன்னைக்கு இந்தியாவில் போனீங்கன்னா இந்தியாவுக்குள்ள எல்லா ஸ்டேட்ல போட்டு ஐஎம்எஸ் என்எம்எஸ் உடைய ஸ்தாபனங்களில் வேதநாயகன் சாமியோட போட்டோ வச்சுருப்பாங்க. எல்லா ஐஎம்எஸ் உடைய படிக்கிறதுலையும் சரி என்எம்எஸ் உடைய படிக்கிறதுலையும் சரி நான் ஐஎம்எஸ் உடைய 6 வருஷம் பிரசிடென்டாகவும் இப்பொழுது என்எம்எஸ் உடைய ட்ரெஷரராகவும் இருக்கிறேன். எல்லா படிக்கிறவங்களுக்கும் விசிட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணுறவங்க எல்லாமே என்ட்ரன்ஸ்ல வேதநாயகன் சாமியோட படத்தை வச்சுருக்காங்க. காரணம் இந்த விசுவாசத்தில் மனுஷனை தேவ பக்தியில் அதுதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், அதுதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் நல்ல விடை. அதுதான் அடையாளம். விவாகத்துல 4ஆம் அதிகாரத்தில் யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ அடையாளம் கர்த்தர் ஆண்டவர்களை கைது செய்த நன்மையின் அடையாளம். ஒருவேளை நீங்கள் நாமும் நம்ம பிள்ளைகளை நாம் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம், நம்மால் முடிந்ததை நாம் பிறருக்கு செய்கிற மக்களை காணப்படுகிறோம், நாம் பிறருக்கு நம்மால் முடிந்தவற்றை பிறருக்கு செய்கிற மக்களை காணப்படுகிறோம்.
அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு ஆண்டவரை அழைக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல, இந்திய விடுதலை பெற்ற மாதத்துல, தகப்பனை எங்களை டெஸ்ட் பண்ணுற எங்களை ஒரு விசுவாசத்துக்குரிய மக்கள், நம்பிக்கைக்குரிய மக்கள், பற்றுறுதியாளர்கள், விசுவாசத்தில் விளைகிற மக்களாக எங்களை மாற்றிட்டாங்க. அவை நோக்கி பார்த்தோமா? பார்க்கிறப்போ நிச்சயம் மேக்கிங் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல் சொல்ற, மேக்கிங் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல், நாம விசுவாசத்தில் உள்ள மக்களை உருவாக்குகிற மக்களை காணப்படுகிறார். ஒரு விஷயம் கூட தகப்பரை நோக்கி பார்ப்போமா? தகப்பரை நோக்கி பார்க்கிறப்போ ஒரு நிச்சயமாகவே ஆம் தகப்பனை நம்பிக்கையுடைய விசுவாசத்தில் மேக்கிங் த ஃபெய்த்ஃபுல் எனக்கு ஒரு கருவை தருகிறாரா? அதை உமக்கேற்ற பிள்ளையாக நான் வளர்க்கிறேன்ப்பா. யோசேப்பை போல, யாக்கோபை போல தகப்பனை, பவுலை போல, பேதுருவை போல தகப்பனை பிள்ளை உமக்கேற்ற பிள்ளையாக வளர்க்கிறேன். குழந்தைக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நான்கு மகளுக்காகப்பா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்துக்காக கற்பதில் எனக்கு இல்லை. இப்போ 7 வருஷம் ஆச்சு திருமணம் நடந்தது. பல வைத்தியம் பண்ணான எதிரே சக்சஸ் ஆகல. நீங்க எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா? உங்களுடைய கிருபையை தர மாட்டீங்களா? உங்களுடைய இரக்கத்தை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற நம்பு குடும்பத்திற்காக தகப்பனே, விசுவாசத்தோடு தகப்பனே, நான் ஜெபித்தேன், எனக்கு குழந்தையை தந்தீங்க, அந்த குழந்தையை படிக்க வச்சப்பா, வாலிபத்துக்கு வந்திருக்கிறா. இன்னைக்கு அது ஒரு திருமண காரியங்கள் அமையல, திருமண காரியங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சொன்னீங்க. அந்த திருமண காரியம் குழந்தைக்கு கிடைக்காதா? என் திருமண காரியம் குழந்தைக்கு கிடைக்காதா? நல்ல வரம் கிடைக்காதாப்பா? மாணவர்கள் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்துக்காக, திருமணத்திற்காக அர்ப்பணிப்போடு தன் மகளுக்கு ஏற்ற நல்ல உறவு, நல்ல மணமகள் வேக ஜெபிக்கிற அந்த குடும்பத்திற்காக ஒரு விதமான வியாதி இருக்குப்பா, அமைதியாக நிலைமையில் இருக்கிறேன். அந்த வியாதி நிமித்த எனக்கு கண்ணீரான வாழ்வு, எனக்கு சுகர் நார்மலாக, ப்ரெஷர் நார்மலாகப்பா, தைராய்டு நார்மலாகப்பா, பல கஷ்டங்கள், வயத்தில் பல கஷ்டங்கள் இருக்குப்பா, ஸ்டமக்ல பல ப்ராப்ளங்கள் இருக்கு, எனக்கு அந்த ஸ்டமக் ப்ராப்ளம் இருந்து அந்த ஸ்டோன்ல ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு பணி செய்கிற இடங்கள்ல அமைதியான நிலைமையில் வந்திருக்கிறப்பா, இன்னைக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவர்களா உங்களுடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? அந்த சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்றப்போ எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. விசுவாசத்தோடு அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்றப்போ இது உங்களுடைய சரீரம், உங்களுடைய ரத்தம், எனக்கு விடுதலை கிடைத்தது என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்திற்காக விசேஷமா இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை எல்லோரும் நாமப்பா, இன்று நடக்கிற பேராய அபிஷேக ஆராதனை பிரச்சனை இருக்கட்டும், வழிநடத்தில் இருக்கட்டும், நல்ல தலைவரப்பா விசேஷமாக நீ வழிநடத்துங்க. திருச்சபை தலைவருக்காக நன்றி, திருச்சபை மக்களுக்காக நன்றி, திருச்சபையின் செயலர் குடும்பங்களுக்காக, சகோதரி திருச்சபை செயலருக்காக, பொருளுக்காக, ஆட்சி மன்ற குழுவிற்காக, இந்த திருச்சபை சீக்கிரமாக கட்டி முடிக்கப்பட, தடைகள் நீக்கப்பட கிருபை செய்யப்பா. சொல்லுங்க மீட்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதி